எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீதி நேர்மை உண்மை என்று எப்போதுமே பாடுபடும் மீன ராசினரே நீங்கள் எதிர்ப்புகளை எளிதில் வெல்லக்கூடியவங்கன்னு சொல்லலாங்க. இந்த மாதம் எந்த ஒரு சின்ன விஷயம் கூட லாபமாக நடந்து முடியுங்க. முக்கிய நபர்களோட அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் கௌரவமும் உங்களுக்கு உண்டாகும்னு சொல்லலாங்க. பூமி வாகனம் மூலம் ஆதாயம் உண்டாகும். பணவரத்தும் உங்களுக்கு கூடும்னு சொல்லலாங்க. இந்த மாதம் மார்ச் மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடியதுங்க. மார்ச் மாதத்தில் மீனம் ராசினார் அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தொழில் வியாபாரத்தில் பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவே லாபம் கிடைக்கும். வங்கியில் இருப்பு கூடுன்னு சொல்லலாங்க. வாங்கிய கடனை திருப்பி செலுத்தி மன நிம்மதி அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுதுங்க. தொழில் தொடர்பான பயணங்கள் வெற்றி கிடைக்கும். செயல்திறமை மூலம் கடினமான பணியும் சிறப்பாக செய்து முடித்து மேலதிகாரிகளோட பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாங்க. அதிகாரம் செய்யும் பதவிகள் உங்களை தேடி வருங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகும். சுபகாரியம் நடக்கும். திருமண முயற்சி மேற்கொண்டவங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே நீண்ட நாட்களாக ஏற்பட்ட கஷ்டங்கள் தீர்ந்து சந்தோஷம் நிலவுன்னு சொல்லலாங்க. கஷ்டமில்லாத சுகவாழ்வு இருக்குங்க. உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. சரி, இந்த மாதத்தில் நெடுநாட்களாக இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்துமே தீரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பெண்களுக்கு எல்லாவற்றிலுமே லாபம் கிடைக்குங்க. மரியாதை அந்தஸ்து உங்களுக்கு கூடும். எதிர்ப்புகள் உங்களுக்கு விலகுன்னு சொல்லலாங்க. மனமகிழ்ச்சி அதிகமாகவே உண்டாகும். அதே மாதிரி கலைத்துறையினர் வாக்குவன்மையால் சிறப்பாக நடக்குங்க. பழைய பாக்கிகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வசூலாகும். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. பயணங்கள் செல்ல நேரலாங்க. புத்தி சாதுரியத்தால் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. அதே மாதிரி அரசியல் துறையினருக்கு இருந்த குழப்பம் அனைத்துமே நீங்கி மன வருத்தம் நீங்கும். தேவையான பொருட்களை வாங்கியும் நீங்கள் மகிழ்வீங்கன்னு சொல்லலாங்க. பார்வையாள பலன்களை அள்ளித்தரும் குரு பகவானை அதிபதியாக கொண்ட மீன ராசிக்காரர்களே, சூரிய பகவான் உங்களோட ராசிக்கு 12ஆம் வீட்டில் அமர்றாரு. அரசாங்க காரியங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதிகாரிகளால் தொல்லை உண்டாகலாம். வீண் அலைச்சலால் பண விரயம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். வெளியில் அதிக சிரமங்கள் இருந்தாலுமே குடும்பத்தில் உதவியும் ஆதரவும் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்குன்னு சொல்லலாம். செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அலுவலக சுமை காரணமாக நேரத்திற்கு சாப்பிட முடியாதுங்க. ஆன்லைன் சூதாட்டமாகவே ஆகாது. புதன் 1ஆம் வீட்டில் இருக்கிறாரு. வேலை செய்யும் இடத்துல பாராட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. மறைமுக எதிர்பார்ப்புகள் மறைந்து போகும். வியாபாரத்தில் ஏற்றமான லாபம் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். குரு பகவான் 3ஆம் வீட்டில் அமர்றாரு. உடல் ஆரோக்கியத்தில் பொறுத்த வரைக்குமே எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சுக்கிரன் 1ஆம் இடத்துல இருக்கிறாரு. உரிய காலத்தில் நண்பர்கள் உதவி உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் காலகாலமாக தடைபட்டு வந்து கொண்டிருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நேரம் வந்திருக்குன்னு சொல்லலாம். நிலம் வீடு வாங்க சந்தர்ப்பம் உங்களுக்கு ஏற்படுங்க. சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அரசு வேலையில் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் உங்களுக்கு கிடைக்குங்க. ராகு 1ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல காரியங்கள் செய்து வெளிவட்டாரத்தில் புகழை நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் மார்ச் மாதத்தில் அமைஞ்சிருக்குங்க. இல்லத்திலையும் மகிழ்ச்சி நிலவும். கேது 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால மனைவியின் உறவினர் வகையில் விரோதம் உண்டாகலாம். வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்ளலாங்க. வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். உத்தியோகஸ்தரர்களுக்கு பணியில் நிம்மதியான நிலை இருக்கும். தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. எதிர்பார்க்கும் உதவிகள் சில தடைகளுக்கு பின்னாடி கிடைக்கும். அதே மாதிரி கரன்களும் குறையுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் சிறப்பான லாபங்கள் உங்களுக்கு அமையும். புதிய கூட்டாளிகள் உங்களுக்கு சேருவாங்க. பணவரவுகள் தேவைக்கேற்றபடி இருக்கும். குடும்பத்தில் தடைபட்டு கொண்டிருந்த திருமண சுபகாரியங்கள் தடைகளுக்கு பின் கைகூடி மகிழ்ச்சி கொடுக்குங்க. சொந்த பூமி வண்டி வாகனம் போன்றவை வாங்கும் முயற்சிகளில் அதிகமாக கவனம் தேவைங்க.
பரிகாரமாக குலதெய்வத்தை பூஜை செய்த வணங்க எல்லா காரியமே வெற்றியில் முடியும்னு சொல்லலாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிலவும். பயிற்சியானது ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு சனி பகவான் இடம் பெயரும் போது சில ராசிக்காரர்களுக்கு 7.5 நாட்டு சனி திசை தொடங்குவது வழக்கமாகவே இருக்குங்க. தற்போது சனி பகவான் கும்பராசியில் இருக்காரு. 2025ஆம் ஆண்டு புத்தாண்டில் மார்ச் தேதி அன்னைக்கு கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. சொந்த ராசிக்கு முந்தைய ராசியில் சனி பகவான் இடம் பெயரும்போது விரய சனி காலம் நடக்குங்க. அதற்கு அடுத்த 2.5 காலம் சென்ம சனி, அதாவது சொந்த ராசிக்கு சனி பகவான் இடம் பெயர்வார். அடுத்த 2.5 காலம் சொந்த ராசியின் அடுத்த ராசியில் சஞ்சரிப்பார். அதுதான் பாத சனி. இவ்வாறு 7.5 ஆண்டு காலம் நீடிக்குங்க. சனி பெயர்ச்சி என்றாலே பலரும் அச்சம் ஏற்படுவது வழக்கமாகவே இருக்கும். நாம் செய்யும் கர்மங்களுக்கு ஏற்ற பலன்களை அள்ளி தருபவர் தான் சனி பகவான். சனி உச்சத்தில் இருக்கிறவங்களுக்கு சனி பகவான் பல்வேறு நல்ல பலன்களையும் செய்வாங்க, செல்வங்களையும் கிடைக்க செய்வார். கும்பராசிக்கு அதிபதியாக திகழ்பவர் சனி பகவான். தற்போது தனது சொந்த ராசியில் பயணித்து வரும் சனி பகவான் புத்தாண்டில் மாறப்போறாருன்னு சொல்லலாங்க. மீன ராசி அன்பர்களுக்கு 7.5 சனியால் சென்ம சனி தொடங்க போகுதுங்க. கஷ்டங்கள் அதிகமாக தான் இருக்கும், சங்கடங்கள் வரும். புத்தாண்டு தொடக்கத்தில் பணவரவு சற்று திருப்தியாக இருக்கும். எதுலேயுமே அகலக்கால் வைக்க வேணாங்க. எதையுமே யோசித்து செயல்படுவது ரொம்ப நல்லது. யாரையும் நம்பி முதலீடு செய்யக்கூடாது. அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உழைப்பை நம்புறது ரொம்ப சிறந்தது. அதே மாதிரி கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நீங்கும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு போய் சாதகமற்ற சூழல் உருவாகும். இருப்பினும் 6வது இடத்துல கேது மாறுவது பாதுகாப்பான அமைப்பாகும். பணம் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். சாதகமற்ற சூழல் வந்தாலுமே அனுபவ பாடம் உங்களை சிந்தனையை மேம்படுத்தும். நீண்ட நாட்களாக காதல் விவகாரம் இருக்கிறவங்க நடவடிக்கைகளை எடுக்கலாங்க. வேலையில் உங்களை அணுகுமுறை சிறந்த வெளியீடுகளை தருங்க. நீங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். உங்களோட வாழ்க்கை முறையில் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம். உங்களோட நிதி நிலைமையும் இன்று நேர்மையாக இருக்குன்னு சொல்லலாங்க. நீங்கள் காதலில் வெளிப்படுத்துருவீங்க அப்படின்னா பங்குதாரர் இதை அனுபவிக்கிறார். காதலுடன் உணர்வுகளை பகிர்ந்து கொண்டே இருங்கள். நாளின் 2ஆம் பகுதி பெற்றோரோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குங்க. தொழில் பொறுத்த வரைக்குமே கூடுதல் கவனம் தேவைப்படுங்க. புதிய பணிகளை மேற்கொள்ள வேணும். அலுவலகத்தை அடையவும் ஒரே நேரத்தில் பல திட்டங்களை கையாள்வதில் உங்களுக்கு சிக்கல்கள் இருக்கலாங்க. இது நிர்வாகம் அல்லது வாடிக்கையாளர்களோட உராய்வை ஏற்படுத்தணும்னு சொல்லலாம். ஆசிரியர்கள், நகல் எழுத்தாளர்கள், ஓவியர்கள், இசைக்கலைஞர்கள், நாடக எழுத்தாளர்கள், நடிகர்கள், உள்துறை வாடிக்கையாளர்கள், ஆடை வடிவமைப்பாளர்கள் என பல பேருமே தொழில் ரீதியாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. விற்பனை மற்றும் சந்தைப்படுதலில் உள்ளவங்க வாடிக்கையாளர்களை நம்ப தக்க தகவல் தொடர்பு திறமைகளை பயன்படுத்துவாங்கன்னு சொல்லலாம். உங்களோட ராசிக்கு தொழில் காரகனாக குரு இருக்கிறதுனால உங்களுக்கு அனைத்து விதமான நல்ல வாய்ப்புகளும் ஏற்படும். உங்களோட மனதில் இருந்து வந்த பல குழப்பங்கள் அனைத்துமே கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. புரட்டாசி நட்சத்திரம் என்பது குருவோட நட்சத்திரம். உத்திரட்டாதி சனியின் நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். சனியும் புதனையும் சேர்ந்து வரும்போது ரேவதி நட்சத்திரத்தில் சுக்கிரன் உச்சமாகிறாரு. சுக்கிரனுடைய ராசி வீட்டில் தான் குரு தற்போது இருக்காருன்னு சொல்லலாம். பணவரவு இதனால் உங்களுக்கு கிடைக்கும். கொடுப்பதற்கான எண்ணங்கள் வருங்க. மனது அலைபாயும். நிலைப்பாரி பணம் சார்ந்த எண்ணங்களே மேலோங்கும். நினைத்ததை கொடுக்கக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும். அதே மாதிரி நீண்ட நாட்களாக கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் முடியும்னு சொல்லலாங்க. அதே மாதிரி வீடு வாங்கி பெற்றோர்களோட ஆசையை பூர்த்தி செய்வீங்கன்னு சொல்லலாங்க. புதிய தொழில்கள் தொடங்குவீங்க. அரசு துறையில் அற்புதமாக வேலை செய்யக்கூடிய தனியார் துறையில் முதலாளிகளோட பாராட்டை நீங்கள் பெறுவீங்க. முன்னேற்றத்திற்கான பலனும் அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. திருமண முயற்சிகளை சாதகமாக முடிப்பீங்க. ஆன்மீக பணிகளில் அதிகமாக ஈடுபாடு காட்டக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்குங்க.
இந்த பதிவில் மீனராசி அன்பர்களை பற்றி பார்த்துங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் சென்றடைங்க. ஆல் வியூஸ், தேங்க்யூ.